பணத்தை எடுக்கணும்னு போது எடுக்க முடியணும். இல்லாத பட்சத்தில் அது வந்து யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ இதே வந்து இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ண பணம் எடுத்தாச்சு, ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி மூலமா டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் செபியில் கம்ப்ளைண்ட் பண்ண இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்கள் பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு ரெகுலேட்டர் எங்கேயும் கிடையாது. ஸோ அப்படி பண்ணாத இல்லாத பட்சத்தில் ஸோ உங்களோட டோட்டல் ரிஸ்க் நீங்கள் போட்டுறது ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் கூட உங்களுக்கு வராமல் போச்சுன்னா அதை நீங்கள் யார்ட்டுமே கேட்க முடியாது. ஸோ அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ரெகுலேட்டட், ஐ டோன்ட் அட்வைஸ் டு இன்வெஸ்ட் இன் பிட்காயின் ஆர் எனி அதர் கிரிப்டோ கரன்சி. ஸோ அது வந்து அவங்களோட ஓன் ரிஸ்க். நீங்கள் ஏதாவது எனக்கு இந்த பணமே தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு போடணும்னு நினச்சா நீங்கள் போட்டு பார்க்கலாம், எப்போ வேணாலும். இப்போ அது இல்லாமல் ஆர்பிஐ வந்து பிளானிங்கில் இருக்காங்க, நம்ம ருப்பியே ஒரு டிஜிட்டல் கரன்சியாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இந்த கரன்சிஸ்லாம் பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி ஆகலாம், ஆச்சுன்னா நம்ம எதுவுமே நம்ம போட்டதை எடுக்க